என்ன ஆனிச்சு? நீங்க வந்து உச்ச நீதிமன்றத்தில் நேரடியாக வீடியோ கான்ஃபரன்ஸ்ல ஏதோ ஆஜரானீங்களா? அப்படி கையெழுத்து தெரியாம கையெழுத்து போட்டேன். அது வந்து இப்போ ரத்து பண்ண சொல்லி கொடுத்துருக்குங்க. எதுக்கு கையெழுத்து போட்டீங்க? என்ன சொன்னாங்க? தெரியல, என்கிட்ட தெரியாம கையெழுத்து வாங்கிட்டாங்க. இல்ல உங்களுக்கு தெரியாம பேசுனாங்களா? இல்ல கையெழுத்து பேப்பர்ல வந்தாங்க. என்ன சொல்லி உங்களுக்கு உங்க கையெழுத்து நீங்க தானே போட்டீங்க? எதுக்கு கையெழுத்து போட்டீங்க? அது எதோ தெரியாம வேற பேப்பர்ல போட்டா நான் மக்கா நல்லதா ஃபோன் பண்ணி கேட்டேன், எதுக்கு கையெழுத்து வாங்கிச்சுன்னு. அது ஒன்றும் இல்லை, பையனுக்கு வேலை சமாசமா ஒரு மாதிரி இறந்து போனதுக்கு பணம் சேர்த்து பண்ணுறாங்க சொன்னாங்க. அதனால ஏதாச்சும் போட்டேன். அது வேண்டாம், ரத்து பண்ணி விட்டுங்க. நான் அன்னாடு கூலி காசு நான் அப்பப்போ இதை பண்ணிட்டு இருக்கணும். எனக்கு அதுவும் வேண்டாம், ரத்து பண்ணி. நீங்க இப்ப இந்த கேஸ் ரத்து பண்ண சொல்றீங்களா? ஆமாங்க. நீங்க போடலன்னு சொல்லி என்ன உள்ள கேட்டாங்க, அந்த சார் பண்ணி இது என்ன பதில் சொன்னீங்க? இது மட்டும் ரத்து பண்ண தான் கேட்டிருக்கேன், வேற ஒன்றும் வக்கீல்னு பேர் தெரியாது. சட்ட உதவி மையத்துக்கு அழைத்து வந்தது யாருன்னு? இல்லைங்க, நாங்களா தான் சொல்லிட்டு ரத்து பண்ணிக்கலான்ட்டு வந்தோம். அதான் இந்த இது கொடுத்தது தெரியாமல் போட்டு எனக்கு ரத்து பண்ணி கொடுத்தா போதுங்க. எனக்கு மன உளைச்சல் ஆளாக்காம ரத்து பண்ணி விட்டு நான் நாடு கூலிக்காரன். எனக்கு இதை பற்றி என்னன்னு தெரியும், அரசியல் பற்றி என்னன்னு நான் எதுக்கும் தெரியாது. எனக்கு கையில் போட்டது தெரியாமல் போட்டுருக்குமா சார்? தெரியாமனா இப்போ நீங்கள் தெரிஞ்சு கேட்டாங்கன்னா கொடுத்துட்டேன். அப்புறம் மக்கா நல்லது இது மாதிரி ஆயிடுச்சுன்னு ரத்து பண்ண சொல்கிறது, வேற ஒன்றும் இல்லைங்க.